इनिय उறவுகளுக்கு காலை வணக்கம். आदरणीय बंधुगण नमस्कार. पण अम्मा बोलरो अच्छी आशा करछे आपण मन भी बोलरो थिबो. आज राजमा चावल आउ जीरा राइस करबा पई जाउची सकाले लंच पैक करबा पई. இன்னைக்கு வந்து ராஜ்மாவும் ஜீரா ரைஸும் தான் பண்ண போகிறேன். நான் எப்படி என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன்றதை 2 லாங்குவேஜில் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ராஜ்மா வந்து நைட்டே தண்ணியில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் நான், ஏன்னா மார்னிங் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக. காலையில் வந்து வேறு தண்ணி மாற்றிட்டு ஒரு 2 பூண்டு இடித்து போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு 5-6 விசில் வேக வைக்கணும். राजमा ना नाइट मु पानी रे सोक करके रखुची. सकाले ना से राजमा पानी चेंज करके 3टा गार्लिक ना सेटे से भितर मैश करके पकिबा पई दरकार. तापर 1 स्पून हल्दी, 1 स्पून काश्मीरी चिली पाउडर, टिके लूण, 1 स्पून घी पकिकी 5 विसिल चढ़ीबा पई दरकार. से बोलो सिजी देबो. எல்லாமே நெய் எல்லாம் போட்டுட்டு 5 விசில் மட்டும் விட்டோம். நம்ம குக்கர்ல வச்சிட்டு நல்லா அந்த கிட்னி பீன்ஸ் வந்து நல்லா வெந்துடும். ராஜ்மா வந்துட்டு நான் ராஜ்மா கூட வந்து வேற தால் தடுக்கா போடுறோம்ல, அதுவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஏன்னா அந்த திக்னஸ்க்காக. எல்லாமே போட்டுட்டு இப்போ நான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறோன்னா இது நைட்டே முக்கால்வாசி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் நெய் மட்டும் போடுறேன் நான். நெய் போட்டுட்டு என்ன காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டிங்களன்னா அது கலர் வந்து ஃபுல்லாக ரெட்டிஷாக நல்லாயிருக்கும். ಅವು 1 ಸ್ಪೂನ್ ಗೀ ಪೊಕ್ಕಿದುಚ್ಚಿ. ದಾಲ್ ಸಂಗ್ರಹನ ರಾಜ್ಮಾ ಸಂಗ್ರಹ 1 ಸ್ಪೂನ್ ಕಾಶ್ಮೀರಿ ಚಿಲ್ಲಿ ಪೌಡರ್ ಪೊಕ್ಕಿ ಬಣ್ಣ से कलरನ राजमा कोरिबा टाइम बढ़िया आसीबो सेट पे. 3टा तेज पत्ताना छोटे छोटे कट कोरिकी பொக்கிதுச்சின்னமோ. இது கூட வந்து 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன பட்டை வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு 5 விசில் வச்சுட்டேன். அதுக்கு சைட் பை சைட் 3 பல்லு பூண்டு, மலை பூண்டு, அது பெருசு பெருசாக இருக்கிறது, 2 க்ரீன் சில்லி, 1 பீஸ் வந்து இஞ்சி போட்டுட்டு நல்லா இடித்து வச்சுக்கணும். நைட்டே வந்துட்டு நான் தக்காளி வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு மேலே 4 கட் பண்ணி போட்டுட்டு அது கூட 2 ரெட் சில்லி போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டோம்னா அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3टा टोमेटो रहना बोलो सीझी रखिबा पई दरकार. ऊपर 4 कट करबना. तापर 2टा काश्मीरी चिल्ली ना सेटा पकिकी सिझिबा टाइम रे से चुपा आसी जिवो. से चिल्ली से संग्रह मिसिकी ग्राइंड करबा टाइम रे बढ़िया कलर भी आसीबो, टेस्ट भी आसीबो. हमक केते ग्रेवी दरकार से अनुसार टोमेटो रहना एमिति टिके बॉईल करबा टाइम रे टोमेटो प्यूरी ना बढ़िया टेस्ट आसीबो. एटा ऑलरेडी करकी भी हम फ्रिज रखी परिबो. फ्रेश करबा पे टाइम नहीं तो இந்த பியூரி வந்து முன்னாடியே கூட ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணுறதுக்காக. நல்லா ராஜ்மா வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சு. நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அதோட இது வந்து ராஜ்மா வந்து கையில் நல்லா சாஃப்டாக இருக்கிற போது அது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா அந்த கரெக்டாக ग्रेवी तिक्का वराद. राजमा बोलो सिजी गोला ए टाइम रहना देखो सर कलर भी रेड कलर बढ़िया होची. आउ गोटे फ्राइंग पैन रखिकी तेल पकिबा पई दरकार. से भितर 1 स्पून पानमुरी, आउ गोटे तेज पत्ता, हाफ तेज पत्ता, लौंग गोटे पकिकी प्याज छोटे छोटे कट करछना सेटा पकिकी से संग्रह फ्राई करबा पई दरकार. तापर हम ग्रीन चिल्ली, गार्लिक, जिंजर है ना सेट चिचिकी रखुचुना सेट भी से भितर पकिकी मिक्स करबा पई दरकार. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை. நிறைய பேர் பட்டர் போடுவாங்க. நான் பட்டர் வந்து லாஸ்ட்டாக போடலாம் அப்படின்றதுக்காக ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்து சோம்பு போடணும். சோம்பு போட்டோடனே நம்ம பிரியாணி இலை ஒன்று ஆல்ரெடி நம்ம ராஜ்மாவில் போட்டிருக்கோம். அதனால ஒரு சின்ன பிரியாணி இலை கட் பண்ணிட்டு ஒரு பட்டை போட்டுட்டு அது கூட வெங்காயம் வந்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணி வச்சுதான் நல்லது. ஒரே வெங்காயம் போட்டால் போதும், சின்னது. வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்களன்னா அதோட ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். வெங்காயம் போட்டுட்டு நம்ம பூண்டும், இஞ்சி, பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கோம்ல அதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வந்து நான் வெங்காயம் கட் பண்ணுறது வந்து வேற ஒரு இது வாங்கியிருக்கேன். அது ரொம்ப நல்லா மெலிசாக வருது. சீக்கிரமாக ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஒரு ஃபுல் வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கிச்சனில் வந்து எவ்வளோ வேலை இருக்கோ அது எவ்வளோ சிம்பிளாக பார்க்குறதுக்கு இப்போ நிறைய பொருள் ஆன்லைனில் வந்து கிடைக்கிது. அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் சீக்கிரமாக சாப்பாடு செய்யறதுக்கு. प्याज ना बेसी छोटे छोटे रोइबा टाइम रे बेसी पतला रोइबा टाइम रे संग संग प्याज गोल्डन कलर आसीजिबो.
ଏ ଗ୍ରେଭି ପାଇଁ ନା ପିଆଜ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ଆସିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଆମେ ଅଲରେଡ଼ି ଗ୍ରୀନ୍ ଚିଲି ସବୁ ରଖୁଛୁ ନା ସେଇଟା ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ପିଞ୍ଚ ଲୁଣ ପକାଇ ଦେଇଛୁ ମୁଁ। ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போடுறேன். ஆல்ரெடி ராஜ்மால நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதுக்காக பச்சை மிளகா வந்து இடித்து வச்சுருக்கேன்ல அதை இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். प्याज बोलो ब्राउन कलर आसीगला ये टाइम रे से गार्लिक हम सब चिंची रखुचुना से टेब पकिबा ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ପିଞ୍ଚ ମୁଁ ଲୁଣ ପକେଇ ଦେଇଛି। ଅଲରେଡ଼ି ରାଜମାରେ ବି ଆମେ ଲୁଣ ପକେଇ ଦେଇଛି। ସେଇଟା ମାଇଣ୍ଡ ରଖିକି ପକେଇବ ତ ଲୁଣ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ଗ୍ରେଭି କରିବ ପहले ଫୁଲ୍ ଲୁଣ ପକେଇବ ନାହିଁ, ଲାଷ୍ଟ ଟିକେ ଦେଖିକି ଲୁଣ ପକେଇବା ଟାଇମ୍ରେ କରେକ୍ଟ ରହିବ। जिंजर गार्लिक पेस्ट 2 ஸ்பூன் மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର ଏ ஸ்டேஜ்ରେ। இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்। ஆல்ரெடி எல்லாமே டொமேட்டோரும் ரெட் சில்லியும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், பியூரிஃபை பண்ணி வச்சுருக்கோம்। அதை வந்துட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினோடனே அதை சேர்க்கணும்। जिंजर गार्लिक पेस्ट बोलो फ्राई होइको टाइम रे साइड बाय साइड ना टमाटो रेड चिल्ली आम पेस्ट करिक रखुछना सेटा ए ग्रेवी रे एबे ऐड करबा पई दरकार। आउ मिर्ची पाउडर किछ मिक्स करबा पई दरकार ने ऑलरेडी ग्रीन चिल्ली पकी दिछ हम राजमा संगर भी रेड चिल्ली पकी दिछ ए टमाटो संगर भी चिल्ली अछि सेटा पई आउ मिर्ची पाउडर पकीबा पई दरकार नै। மிளகாத்தூள் வந்து மறுபடியும் போட வேணாம், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் இடித்து போட்டிருக்கோம்। அந்த ராஜ்மா வேக வைக்கும் போதும் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம்। அப்புறம் 2 காஞ்ச மிளகாவை போட்டு தக்காளி கூட பியூரிஃபை கூடவும் அரைச்சிருக்கோம்। அதனால வந்து இப்போ எதுவுமே காஞ்ச மிளகாத்தூள் எதுவுமே போடாமல் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்தா போதும்। ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் நீங்கள் போடலாம், அது வந்து மாங்காவோட இது ஆம்ச்சூர் பவுடர் ட்ரை மாங்காய் இருக்கும், அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அது போட்டோம்னா இப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்। அதுவும் இருந்ததுன்னா ஒரு பிஞ்ச் போடலாம், இல்லைன்னா கிச்சன் கிங் மசாலா இருந்தாலும் போடலாம்। ଏବେ 1/2 ସ୍ପୁନ୍ ହଳଦୀ, 2 ସ୍ପୁନ୍ ଧନିଆ ପାଉଡର, 2 ସ୍ପୁନ୍ ଜିରା ପାଉଡର ଆଉ ଆମ୍ଚୁର ପାଉଡର ଟିକେ ନାଇଁ ତ किचन किंग मसाला रहिबो तो सेटे टिके पकिबा ପାଇଁ ଦରକାର। गरम मसाला टिके सबु पकिकी बोलो फ्राई करबा ପାଇଁ दरकार। ऑलरेडी टमाटर सब है ना प्याज बोलो पेस्ट होइगला हम पतला पतला कट करके पकी देछना सेट ପାଇଁ। ए टाइम रे तेल सब बोलो बाहरीबा टाइम रे राजमा हम सिजी की रखुछना सेटे ए भीतर मिक्स करबा ପାଇଁ दरकार। கிரேவி எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்க। வெங்காயம் ஃபுல்லாகவே வந்து வெங்காயம் நம்ம போட்டதுக்கான அந்த ஒரு இதுவும் இல்லாமல் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணுமானவே அதுவே பேஸ்ட் ஆகிடும்। நீங்கள் வந்து பீகார் சைடில் ஒரிசா சைடில் பார்த்தீங்களன்னா வெங்காயம் வந்து நிறைய தேங்காய் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க। ஆனால் வெங்காயத்தோட அந்த இனிப்பு தன்மை இல்லாமல் வெங்காயம் போட்டதுக்கான எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணிருவாங்க। வெங்காயமே அது ஃபுல் பேஸ்ட் ஆகிடும்। இங்கே இந்த கிரேவியில் பாருங்கள் சுத்தமாக நம்ம வெங்காயம் போட்டிருக்கோன்ற அந்த ஒரு இதுவே இல்லாமல் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு। கிரேவியும் இப்போ ரொம்ப நல்லா திக்காக இருக்கும்। मसाला बोलो ହେଇଗଲା ସେ ଟାଇମ୍ରେ ରାଜମା ଆମେ ଅଲରେଡ଼ି ବଏଲ୍ କରିକି ରଖୁଛୁ ନା சேம் பானி யூஸ் କରିକି ସେ ଭିତରେ ପକେଇକି மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோமோ அந்த தண்ணியை கீழே ஊற்ற வேணாம், அதை அப்படியே போட்டுட்டு ராஜ்மா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணணும்। நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாவே அது நல்லா குழஞ்சிட்ட மாதிரி இருந்ததுன்னா நல்லா திக்காயிடும்। நல்லா திக்கான உடனே நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் யூஸ் பண்ண போகிறோம்। ஒரு பிஞ்ச் சுகர் போடுறதுனா வந்து காரத்துக்கும் ஸ்வீட்டுக்கும் வந்து கரெக்டாக ஆகிறதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு பிஞ்ச் சுகர் போடுங்க। இன்கேஸ் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் ஏடு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிங்களேன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும்। ஆனால் பட்டர் வந்து லாஸ்ட்டாக கம்பல்சரி போடுங்க, பட்டர் போட்டிங்களேன்னா அதோட டேஸ்ட் வந்து ராஜ்மாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்। நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பருப்பு வந்து நல்லா குழையணும் அப்படின்றதுக்காக கரண்டி வச்சே கொஞ்சம் நல்லா இப்படி இப்படி இடிச்சு விடுறேன்। இன்கேஸ் நல்ல வெங்காயமெல்லாம் நல்லா வேகலைன்னா மறுபடியும் குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டிங்களேனாவே ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக நல்லா வெந்துடும், எல்லாமே நல்லா குழஞ்சிட்ட மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு। ଆଉ ଗ୍ରେଭି ନା ବଢ଼ିଆ ରେଡ଼ି ହେଇଗଲା। ସେଇଟା ଏ ଟାଇମ୍ରେ ନା ବଟର୍ ଟିକେ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ, ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ ଟିକେ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ଇନକେସ୍ ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ ନାଇଁ ରହିବ ନା ଘରେ ସେ ଟାଇମ୍ରେ ଆଉ କ୍ଷୀରରେ
सर्व बना सेट भी आम पकी पार आउ बटर टिके पकी देछि मु आउ धनिया पत्ता ना बेसी कट करके छोटे छोटे कट करके पकी की मिक्स करबा टाइम रे से टेस्ट बढ़िया आसीबो लास्ट रे कंपलसरी टिके बटर पकीबा टाइम रे बटर रे टेस्ट ना राजमा आउ भी बढ़िया टेस्ट आसीबो और राजमा खाइबा पई भी बढ़िया रहइबो मु एबे फ्रेश क्रीम अमूल फ्रेश क्रीम माने सेट टिके यूज करछि टिके गोटे पिंच ना शुगर टिके पकीबा पई दरकार राग रोइबा टाइम रे शुगर टिके पकीबा टाइम रे से दीटा इक्वल रे टेस्ट बढ़िया रसिबो आउ आम घर राजमा रेडी हे गेला सकाले मो पिल्ला मनक लंच पैक करबा पई ए राजमा संगर कॉम्बिनेशन करबा पई ना जीरा राइस करबो घी राइस करबा टाइम रे बढ़िया रोइबो टेस्ट रोटी चपाती पूरी संगर भी बोलो रोइबो इन केस लंच पैक करबा टाइम रे जीरा राइस करबा टाइम रे से टेस्ट भी बढ़िया आसीबो लास्ट रे ना कस्तूरी मेथी तेल पकी बनाई खाली एमती फ्राई करके से भीतर मिक्स करबा पई दरकार कस्तूरी मेथी एला இருக்குல அத வந்துட்டு எண்ணெய்லாம் ஊத்தாம இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு கையில நல்லா நசுக்கி போட்டுமானவே செம்ம சூப்பரா டேஸ்ட் வரும் அதோட ஸ்மெல்லும் बढ़िया இருக்கும் இந்த ராஜ்மாவோட ஸ்மெல் நான் எண்ணெய் ஊத்திட்டேலாம் கஸ்தூரி மேத்தி வறுக்கல வெறுமனே அப்படியே வச்சு சும்மா கொஞ்ச நேரம் ஹீட்ல வச்சோனே அந்த நல்லா ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு அதை வந்து போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டீங்களானவே இதோட ஸ்மெல் செம்ம சூப்பரா இருக்கும் சாப்பிடவும் இது கூடவே வந்துட்டு நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு சுடு தண்ணி வச்சிருக்கேன் 2 கப் ரைஸ்னா 4 கப் தண்ணி குக்கர்ல வந்து ஒரு விசில் தான் ஆனா ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி பாஸ்மதி ரைஸை வந்து சுடு தண்ணில நீங்க சோக் பண்ணி வச்சீங்களா அந்த ரைஸ் வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கும் அது கூட சாப்பாடு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரியும் இருக்கும் அதுக்காக जीरा राइस करबा पाइना गरम पानी मु रखी दुची बासमती राइस ना हम बोलो दोइकी गरम पानी रे सोक करके रखिबा पई दरकार गोटे कप बासमती राइस के 2 कप पानी एटा मेजरमेंट ठीक रोइबो आ बेसी टाइम नहीं मैक्सिमम 10 मिनिट्स पानी रे सोक करके रखिबा टाइम रे गरम पानी रे बासमती राइस ना बेसी लंबा लंबा आसीबो बढ़िया भी आसीबो टेस्ट भी आउ गोटे स्पून घी पकी दुची मु आउ फुल स्पून है ना गोटे जीरा पकी दुची कोन पे ना हम करबा पे जाउची जीरा राइस सेटा पे जीरा टिके बेसी रोइबा पे दरकार गोटे तेज पत्ता एतिकी टिके लूण पकीबा पे दरकार நம்ம घी ரைஸ் தான் பண்ண போறோம் ஆனா घी வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஜீரகம் வந்து ஃபுல் ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுமனா சாப்பாட்டுல ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சின்னதா கட் பண்ணி போட்டுருக்கேன் ஆல்ரெடி சுடு தண்ணில வந்து பாஸ்மதி ரைஸ் நல்லா அலச்சிட்டு ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி வந்து ஊத்திட்டு வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு உப்பு கொஞ்சமா போட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஹைல வச்சோம்னாவே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டோம்னாவே அந்த ஸ்டீம் ஃபுல்லா விசில் ஃபுல்லா இறங்கிட்டு உடனே எடுத்தோம்னா பாஸ்மதி ரைஸ் வந்து கரெக்டா நல்லா இருக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டவும் ஒட்டாது குழையவும் குழையாது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ராஜ்மா கூட சாப்பிடும்போது ஏன்னா இதோட கீ ரைஸ் வந்து அந்த ராஜ்மா கூட காம்பினேஷன் வந்து பசங்க லஞ்ச் எடுத்து போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடாமல் கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்கோம் ஏன்னா அந்த ராஜ்மா போட்டு சாப்பிட்றதுக்காக இதில் உப்பு வந்து ஆஃப் இருந்தாவே நல்லா இருக்கும் लूणना बेसी पकी बनाई हाफ लूण पकी दूची कौन पाइना बर्तर टेस्ट भी आसीबो तापरे से राजमा संगर खाइबा टाइम रे भी टेस्ट आसीबा पई दरकार आउ किछि पकीबा पई दरकार नै आउ कुकर रखी की हाई रे गोटे विसिल रे बंद करिबा पई दरकार गोटे फुल विसिल सा हेगला टाइम रे ओपन करिबा टाइम रे एमिति बासमती राइस रे बढ़िया रहइबो आउ टिके भी स्टिकी रोइबो नै चावल देखिबा पई भी बढ़िया रोइबो आउ फुल जीरा रोइबो खाइबा पई भी बढ़िया टेस्ट आसीबो आपण मन ट्राई करके देखंतु राजमा जीरा राइस आपण मन को बोलो लागिबो तो हम चैनल को लाइक करंतु कमेंट करंतु आउ सब्सक्राइब करंतु இந்த ஜீரா ரைஸும் ராஜ்மாவும் ட்ரை பண்ணி பாருங்க பசங்களுக்கு லஞ்சுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ